கேப்டன் டிவி நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். திருப்பகன்றூருடைய மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்று மதுரையுடைய 2 அமர்வு கொண்ட நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதை வழக்கம் போல் தமிழக அரசு என்ன பண்ணுது, நாங்கள் உச்சநீதிமன்றம் போவோம், கடைசி வரையும் இந்துக்களுக்கு எதிராக இந்த கட்சி இந்த திமுக செயல்படுகின்றது பொதுவெளியில் தெளிவாக தெரியுது. இப்போ உச்சநீதிமன்றம் அவர் போவோன்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி பொதுவெளியில் சொன்னது மட்டும் இல்லாமல், சுடுகாட்டில் தான் பணத்தை எரிக்கணும், அதேமாதிரி வேறு இடத்துல எரிக்க முடியாது, அதேமாதிரி தீபம் ஏற்ற இடத்துல தான் தீபம் ஏற்றணும், புதுசாக ஒரு இடத்துல நீங்கள் நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு அறிவார்ந்த தத்துவத்தை அவர் சொல்லியிருக்காரு. தீபம் ஏற்ற இடத்துல தான் தீபம் ஏற்றுன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். தீபம் எங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது? நீங்கள் 50, 60, 70 ஆண்டுகளாக ஒரு இடத்துல ஏற்ற இடம் கிடையாது. அதற்கு முன்னாடி நூற்றாண்டுகளாக தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான வரலாற்று சான்றிதழை கொடுத்துருக்கோம், ஆவணங்களை கொடுத்துருக்கோம். அதான் கோர்ட்டு சொல்லுதாங்க. இந்த தீர்ப்பை எழுதுவதற்கு எங்களுக்கு கரெக்டான ஆவணங்களை கொடுத்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி. 2 தரப்பு மோதல்களை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயத்தை தமிழக அரசு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுத்துகிறது. இந்த மாதிரி ஒரு அரசு மத மோதலை உண்டாக்கு பண்ணுறது துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லி நீதி அரசர்கள் 2 பேர் கொண்ட அமர்வை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இது உச்சநீதிமன்றம் போயிடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் என்னையும் ஒரு மனுதாரராக நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு கேவேட் மனுவை திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இனிய நண்பர் தாக்கல் பண்ணியிருக்காரு. ராம ரவிக்குமார்ன்ற தனிப்பட்ட என்னுடைய நண்பர் தான் மிகப்பெரிய லெவலில் இந்த வழக்கை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டார். அதில் மாற்றே கிடையாது. இப்போ வரையும் அவர் அந்த உச்சநீதிமன்றம் நீங்கள் சொன்னாரும் எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்டுக்கணும். ஏன்னா இவங்க அவசரமாக கேவேட்டை போட்டு உச்சநீதிமன்றம் போயிட்டு தவறான ஆவணங்களை கொடுத்து தீர்ப்பை வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் கூட திரு ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் கூட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை எடுத்து விட்றார். அப்போ உச்சநீதிமன்றம் சேர்ந்தால் இங்கே என்னென்ன நடந்திருக்கு, இவங்க எப்படி ஃபஸ்ட்டு சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் தீர்ப்பு கொடுக்குறப்ப மலையில் தீப ஏற்றலான்னு சொல்கிறப்ப தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் 144 போட்டது, சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லி 2 பேர் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கும் நீங்கள் 144 போட்டது. இப்போ 144 போட்ட பிறகு இது அங்கே தீபத்தூணே அல்ல, அது நில அளவு கல் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிறது சமணர் படுகை, அப்படி இப்படின்னு ஒரு கதையை இவங்க விட்டதையும் மறுபடியும் 2 பேர் கொண்ட அமர்வு கொண்டு விசாரித்து இன்றைக்கு தெளிவான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அங்கே தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, அதற்கான ஆவணங்கள் எங்களிடம் நிறையா இருக்கின்றன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. இப்போ இதை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தோத்துட்டாவே இவங்களுக்கு இப்போ மண்டை காயுமே. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் கேவேட் மனு நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோன்னு சொல்லி மேல்முறையீடு போகிறப்ப தான் ரவிக்குமார் அவர்கள் என்னையும் நீங்கள் மேல்முறையீடில் ஒரு மனுதாரராக சேர்ந்துக்கிட்டு என்னுடைய வாதங்களையும் என்னுடைய தரப்பு நியாயங்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்ட பிறகுதான் தீர்ப்பு கிட்ட வரணும்னு சொல்லி அவர் மனு தாக்கல் பண்ணுறார். இதை வரவேற்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்து சமுதாயமே ராம ரவிக்குமார் பின்னாடி தான் இருக்கின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடக்கூடாதுன்னு தர்கா தரப்பு சொல்கிறது கூட ஒரு ஏற்றுக்கலாம். ஆனால் தீபத்தூண் எங்களுக்கே சொந்தம் இல்லை, தீபத்தூண் இருந்த இடம் அறநிலைக்கு சொந்தம் இல்லை, நான் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லி அறநிலைத்துறையே சொல்லுது பாருங்கள். அதுதான் வெட்கக்கேடானது, வேதனை தரக்கூட ஒரு விஷயம். நம் நிலத்தை பாதுகாக்க வேண்டியது, நம்ம மண்ணை பாதுகாக்க வேண்டிய ஆட்கள், நம்ம ஆகமத்தை பாதுகாக்க வேண்டிய ஆட்கள், நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரையும் பாதுகாக்கிறதுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு நம்ம 1 லட்ச ரூபா சம்பளமும் பொலேரோ காரும் ஏசி ரூமும் கொடுத்து அவர்கிட்ட இந்த இன்சார்ஜ் கொடுத்தா அவனே தூக்கி தூணை எங்கே கொடுக்குறான், தர்கா தரப்பு கொடுக்குறான். என்னன்னு சொல்கிறான், இந்த தூண் நடந்த இடம் எங்கள் இடம் இல்லை, தர்காவோட இடம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அவலமான செயல்கள் இந்தியாவில் எங்கன்னா நடந்திருக்கா? எங்கன்னா ஒரு இடத்துல நடந்திருக்குமா? இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நமக்கு வேண்டிய தீர்ப்பு வரலன்னு சொல்லி ரவி நம்ம சுவாமிநாதன் சாரை எதிர்த்து நீதியரசரை எதிர்த்து இம்ப்ளீச்மெண்ட் கொடுக்குறாங்க, நாடாளுமன்றத்தில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வராங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒற்றை தீபத்தில் தீபம் ஏற்றுவதனால் என்ன ஆகிட போகுது? நான் கேட்கல. மதுரை கீழே இருக்கக்கூடிய 2 பேர் கொண்ட அமர்வு நீதிமன்றம் கேட்குறாங்க, ஒரு தீபம் ஏற்றுவதனால இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், ஏன் நீங்கள்
ஒரு பெரிய ஒரு பூதத்தை கிளப்பி ஒரு துர்திருஷ்டவசமான ஒரு செயலை உருவாக்குறீங்கன்னு சொல்லி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு எத்தனை முறை கொட்டு வாங்கினாலும் இந்த திமுக அரசாங்கத்திற்கு புத்தி இல்லாமல் இங்கேருந்து நான் மறுபடியும் மேல்முறையீடு போகிறேன்னு சொல்லி என்னுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் செலுத்தினது மட்டுமல்லாமல் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் வேஸ்ட் பண்ணது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திலையும் கொண்டு போயிருக்கிறது. அப்போ அங்கே தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். அங்கே தீபத்தூண் இல்லை, இது வந்து நில அளவு கல், இது பளிங்கு கல், இது சமணருக்கான தூணு அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்து 40 எம்பிடியும் போய் இவங்க கையெழுத்து வாங்குறவங்க. அந்த கையெழுத்து போட்ட 40 எம்பியில் யார் யார்? கம்யூனிஸ்ட் இருக்கான், காங்கிரஸ் இருக்கான், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாருமே இந்துக்களுக்கு எதிராக, தமிழ்கடவுள் முருகனுக்கு எதிராக அங்கே முருக கடவுளே இல்லை என்று கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவலம் எங்கேயுமே நடக்காது. தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்மளுடைய தீபத்துணை நமக்கு சொந்தம் இல்லை, தர்காவுக்கு தாரை வார்த்தை இவர்கள். இப்படியே விட்டிங்கன்னா நம்மளுடைய கடவுள் அனைத்து மதத்திற்கும் தாரவாக்கத்திற்கு இவங்க தயாராக இருப்பாங்க. இதற்கு தான் ராம ரவிக்குமார் போன்ற இந்து போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார். அவரிடம் இணைந்து என்னை போன்ற ஆட்களும் என்னை சார்ந்திருக்கக்கூடிய இந்து சொந்தங்களும் அவருடன் இணைந்து போராடி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம். பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மாவை சாந்தி அடைய செய்வோம். நன்றி, வணக்கம்.